Am I audible to everyone? கேக்குதா? Yes, sir. Okay, but done. Anyone just give a recap of the last class? Anyone கொடுங்க. பூஜா, ஜெயஸ்ரீ, சண்முகப்பிரியா, சாஜனா, அபிநயா, கணபதி பிரியா, சிஞ்சுஜா, பிரியஜஸ்னி, ஜோஷுவா, விஷாலீஸ்வரன், கீர்த்தனா, Matthew, Sangeeta, Praveen. Anyone just give a recap of the last class. Shanmugapriya, can you unmute and speak? Yes, sir, sure. Okay, just give a recap. So yesterday we saw about ரெண்டு டாபிக்ஸ் பத்தி வந்து பார்த்தோம். ஸோ ஃபார்ம் அண்ட் டேபிள் அண்ட் ஃபார்ம் பிளஸ் டேபிள் இந்த கண்டென்ட்டை பத்தி நேற்று வந்து பார்த்தோம். ஸோ ஒரு ஃபார்ம்ல நம்ம எப்படி வந்து டேட்டாவை வந்து வாங்கணும்னு ஸோ நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. அந்த டைப்ஸ் எல்லாமே நாம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது தான். ஸோ அதை வச்சு ஒரு சிம்பிளான ஃபார்ம் வந்து வாங்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சிம்பிளான டேபிள் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ டேபிள் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார் தி அலைன்மெண்ட் பர்பஸ். ஸோ லைக் நம்ம வந்து ஃபார்ம்ல வந்து கொடுக்குறப்போ ஒரு சில டேக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். லைக் இன்புட் டைப்ஸ்னா நம்ம சப்மிட் அண்ட் ரீசெட் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம்குள்ள மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் இதே நீங்க அதை டேபிள்ல வந்து போட்டீங்க அப்படின்னா இட் டஸ் நாட் ஒர்க். ஸோ அதுக்காக அண்ட் ஃபார்ம்லயே வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஃபார்மை டேகுக்குள்ள டேபிள் டேகுக்குள்ள போட்டு வந்து யூஸ் பண்றோம். ஸோ டேபிள் டேக் வந்து ஒரு ஃபார்முக்கு ஒரு ஆக்ஷனான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக கண்டென்ட் அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் இந்த ரெண்டை பத்தியும் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வந்து எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு ஃபார்ம் டேக்குள்ள எப்படி வந்து டேபிள் டேக்குள்ள வந்து போடலாம்னு வந்து பார்த்தோம். அண்ட் டேபிள்ஸ்லேயே வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அண்ட் அதுலயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து இருக்கு. ஸோ டிஆர் வந்து பார்த்தோம். டிஆர்னா வந்து டேபிள் ரோன்னு சொல்லுவாங்க. அண்ட் டிடி டேக் வந்து டேபிள் டேட்டா இல்ல டேபிள் சில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் டிஹெச்னு ஒன்று இருந்தது. அண்ட் அதை வந்து டேபிள் ஹெட்டிங்னு நம்ம வந்து சொல்லலாம். இது டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போல்டா வந்து காமிக்கும். டேபிளோட ஹெட்டிங்கா அது வரும். அதுக்கப்புறமா நிறைய அலைன்மெண்ட் பார்த்தோம். அண்ட் அலைன்மெண்ட் சென்டர் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேபிள் கண்டென்ட் எல்லாமே வந்து சென்டர்ல வரும். அண்ட் பார்டர் பார்த்தோம். ஸோ டேபிளோடைய பார்டர் வந்து உங்களுக்கு வந்து டிஃபைன் ஆகும். அண்ட் ரோஸ் ஸ்பேன் கால் ஸ்பேன் வந்து பார்த்தோம். ரோஸ் ஸ்பேனுங்கிறத வந்து ரோஸ் எல்லாத்தையுமே வந்து மர்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் கால் ஸ்பேன் இஸ் சேம் அஸ் அ ரோஸ் ஸ்பேன் விச் இஸ் யூஸ்டு டு மர்ஜ் தி காலம்ஸ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஆல்சோ நம்ம செல் பேடிங் அண்ட் ஸ்பெல் ஸ்பேசிங் பத்தியும் பார்த்தோம். செல் பேடிங் மீன்ஸ் ஒரு டேபிள்குள்ள இருக்கிற கண்டென்ட் ஒரு உள்ள வந்து ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்டை சுத்தி விச் மீன்ஸ் அந்த செல்லை சுத்தி இருக்கிற ஸ்பேஸை தான் நம்ம பேடிங்னு சொல்லுவோம். அண்ட் செல் ஸ்பேசிங், ஸோ இது வந்து இந்த ஸ்பேஸ் பிட்வீன் தி அட்ஜசன்ட் செல்ஸ், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும், அதாவது செல்லுக்கு வெளியே இருக்க ஸ்பேஸை நம்ம செல் ஸ்பேசிங்னு சொல்லுவோம். அண்ட் இது இல்லாம வித் இருக்கு, ஹைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட்ஸ் இட் சார். ஓகே பட்டன். டுடே வந்துட்டு இன்னும் ஒரு 2-3 டேக்ஸ் நம்ம பார்த்துட்டு ஒரு சின்ன சிம்பிள் வெப்சைட் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, is my screen is visible to everyone? எஸ் சார். Okay. List tag. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஆர்டர்ட் லிஸ்ட், இன்னொன்று வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். OL ஆர்டர்டு லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். லிஸ்ட் டேக் அதில் 2 டைப் ஆஃப் லிஸ்ட், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு OL, OL கூட LI லிஸ்ட். இந்த லிஸ்ட்
லிஸ்ட்டுக்குள்ளார we can give ONE1 LI TWO2 next LI THREE 3 ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ நீங்கள் ஆர்டர்ட் லிஸ்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நம்பரிங் வந்துடும். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் நம்பரிங் கிடச்சிரும் ஆர்டர்ட் லிஸ்ட்டில். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட்டட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். யூஎல் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளார எல்ஐன்னு கொடுக்குறோம், இல்லை LI*3 கொடுத்துட்டு என்டர் அழுத்துறோம்னா நம்மளுக்கு ஒரு 3 எல்ஐ கிடச்சிரும். இதில் இப்போ 1 2 3 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் அடிச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு புல்லட்டட் ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ ஆர்டர்ட் லிஸ்ட் இஸ் யூஸ்டு டு கிவ் நம்பரிங் டு த டெக்ஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வில் கிவ் த புல்லட்டட் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம ஹச்ஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஹச்ஆர்னா ஹரிசாண்டல் உங்களுக்கு லைன் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணும். ஃப்ரெஷ்ஷு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஹரிசாண்டல் டேக். இதில் ஜஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, கண்ட்ரோல் ஏ delete. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண HTML டேக்ஸை வச்சு ஒரு சின்ன வெப்சைட் போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். HTML வெப்சைட் போர்ட்ஃபோலியோ ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகே, சிம்பிள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இதை வந்துட்டு நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தீக்ஷித் போர்ட்ஃபோலியோ. ஷிஃப்ட் 1 என்டர். நம்மளுக்கு வந்துட்டு பாய்லர் பிளேட் கிடச்சிரும். பாய்லர் பிளேட் இஸ் நத்திங் பட் அண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் த HTML. இப்போ இந்த பாடி செக்ஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு கண்டென்ட் ஆஃப் த வெப் பேஜ் நம்மளுக்கு இங்கே கொடுக்குறது தான் நம்மளுக்கு பேஜில் வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு H1 டேக் ஒன்று, அதில் தீக்ஷித் போர்ட்ஃபோலியோ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்கில் ஸ்டாக் டெவலப்பர் /a enthusiast. பேராகிராஃப் டேக் ஸ்டாக் டெவலப்பர் /AI enthusiast. ஓகே, டன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோம் அபவுட் ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட்ஸு கான்டாக்ட். இதெல்லாமே நம்மளுக்கு இப்போ ஹோம் செக்ஷனு அபவுட்டு அப்படியே மேலே வரும். மேலே வந்துட்டு ஸ்கில்ஸை கிளிக் பண்ணுறப்ப ஸ்கில்ஸ்க்கு போயிடுது. அப்படியே நம்ம மேலே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸில் கிளிக் பண்ணுறப்ப ப்ராஜெக்ட் செக்ஷனுக்கு போயிடுது. அப்படியே மேலே வந்துட்டு நம்ம கான்டாக்டை கிளிக் பண்ணுறப்ப கான்டாக்ட் செக்ஷனுக்கு போயிடுது. ஸோ இதை வந்துட்டு நம்ம நேவிகேஷன் லிங்க்ஸில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். நேவிகேஷன் லிங்க்குக்கு nav டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். nav
நாவில் வந்துட்டு ஹோமு அபவுட்டு ஹோமு. ஸோ இந்த மாதிரி லிங்க் நம்ம கொண்டு வர ஆங்கர் டேக் கொடுத்துக்கிறோம். ஆங்கர் டேக்கு ஏ டேக் ஆர் ஆங்கர் டேக், அதில் ஹச்ரெஃப் ஹைப்பர் ரெஃபரன்ஸில் விசிபிள் டெக்ஸ்டில் ஹோம். நெக்ஸ்ட் ஆங்கர் டேக்ல அபவுட். ABOUT அபவுட். நெக்ஸ்ட் ஆங்கர் டேக்ல ஸ்கில்ஸ், அடுத்த ப்ராஜெக்ட்ஸ். ஸ்கில்ஸ் ஆங்கர் டேக்ல நெக்ஸ்ட் ஆங்கர் டேக்ல ப்ராஜெக்ட்ஸ். JCTS. நெக்ஸ்ட் ஆங்கர் டேக் கான்டாக்ட். ஓகே ஓகே. ஹோம் அபவுட் ஸ்கில்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கான்டாக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லைன் கொண்டு வர ஹரிசாண்டல் டேக் HR. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அபவுட் மீ செக்ஷன். இதுக்கு வந்துட்டு நம்ம செக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு டேக் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்ஷன் டேகு. இந்த செக்ஷன் டேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கலாம். ஐடி வந்துட்டு அபவுட் செக்ஷன், அபவுட் ABOUT அபவுட் செக்ஷன். இங்கே வந்துட்டு நம்ம ஐடி கொடுத்தா நம்ம வந்துட்டு ஆஷ் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு நம்ம ஹோம் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஹோம் இருக்கட்டும். அபவுட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆஷ் ஐடி வந்துட்டு அபவுட்னு கொடுத்துருக்கோம், அபவுட்டே கொடுத்துக்கலாம். அபவுட் ABOUT அபவுட். இந்த ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் செலக்டார். ஸோ ஐடி யூஸ் பண்ணி இந்த செக்ஷனை வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சிஎஸ்எஸ் செலக்டார் மூலிமா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐடியை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹெச்ரஃபில் அபவுட்டில் கொடுத்துக்கிறேன். ABOUT அபவுட்டில் கொடுத்துக்கிறேன். ஐடி கொடுத்தா ஆஷ் கொடுக்கணும். கிளாஸ்னு ஒரு செலக்டாக இருக்குது, கிளாஸ் கொடுத்தா டாட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐடி கொடுத்ததுனால நம்ம வந்துட்டு இங்கே அபவுட்டில் வந்துட்டு அபவுட்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த செக்ஷனில் ஒரு இமேஜ் டேக் ஒன்று, விசிபிள் டெக்ஸ்டில் அபவுட். ஓகே. இதில் வந்துட்டு இப்போ ஒரு இமேஜ் டேக் ஒன்று. இமேஜ் டேக்குள்ளார ரெண்டு ஆட்ரிபியூட். என்னென்ன ஆட்ரிபியூட்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி சோர்ஸு, ஆல்டர் டெக்ஸ்ட். இப்போ எஸ்ஆர்சியில் வந்துட்டு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி வச்சிருக்க பாப்பாய்ங்கிற இமேஜ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். papaய்.png. ஆல்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு நோ இமேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹலோ ஐம் தீக்ஷித், பேஷனேட் அபவுட் வெப் டெவலப்மெண்ட் டே. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேராகிராஃப் டேக். இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் டேக்ல ஹலோ ஐம் தீக்ஷித், passionate about web development and AI. I am happy
on building websites or web applications using HTML, CSS, JS, React, JS, Node.js, and MongoDB. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் அலைன்மெண்ட் கொண்டு வர ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட். ஸோ இந்த ஆல்ட் இசட்டு, ஷிஃப்ட் ஆல்ட் எஃப், பேஜ் அலைன்மெண்ட், பேராகிராஃப் அலைன்மெண்ட் எல்லாமே நம்மளோட கோடிங் ஷீட்டை வந்துட்டு நம்மளுக்கு அலைன் பண்ணுறதுக்கு தான். இது வந்துட்டு நம்மளோட கோடிங்கில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று நம்மளோட இதை பார்த்துரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைனுக்கு HR டேக். ஓகே, இதுலேயும் கொடுக்கலாம், இல்லை செக்ஷனுக்கு வெளியே நம்ம வந்துட்டு HRன்னு கொடுத்துக்கலாம். HR டேக். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் செக்ஷன். ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு தனி செக்ஷன். அப்போ நம்ம இன்னொரு செக்ஷன் டேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்ஷன், இன்னொரு செக்ஷன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஐடி ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த செக்ஷனுக்கு ஐடி வந்துட்டு நம்ம ஸ்கில்ஸ், SKILLS, ஸ்கில்ஸ்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு புல்லட்டட் ஃபார்மேட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் LI வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு LI. அப்போ UL அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அதில் வந்துட்டு LI எத்தனை LI தேவைப்படுது? 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 LI கொடுத்துக்கலாம். LI ஸ்டார் 8, LI ஸ்டார் 8 கொடுத்துட்டு என்டர் அழுத்திக்கிறோம். HTML, CSS, JS, React JS, Node.js, MongoDB, GitHub, Anthropic Claude. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று. இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம செக்ஷனுக்கு அடுத்தும் கொடுத்துக்கலாம். செக்ஷன் அடுத்து வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன், HR டேக் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் போய் பார்க்குறப்போ ஓகே, ஸ்கில்ஸ் டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸ்கில்ஸ் கொடுக்கல. ஓகே, டன் டன் டன். H1ல SKILLS. ஓகே, ஸ்கில்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி சைஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு
H3ல கொடுத்துப்போம். H3 H3 ஹெட்டிங் டேக் H1 டேக்லேருந்து H6 டேக் வரைக்கும் இருக்கு. H1 பிகராக இருக்கும், H2 அதை விட சின்னது, H3 அதை விட சின்னது. ஓகே. நெக்ஸ்ட் எஜுகேஷன். H2ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த ஒரு ஹரிசாண்டல் லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எஜுகேஷன் செக்ஷன். கண்ட்ரோல் ஸ்லாஷ் இது வந்துட்டு நம்மளுக்கு கோடில் கமெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு இண்டிகேஷன் நம்ம கொடுத்துடலாம். இது எஜுகேஷன் செக்ஷன். மேலே இருக்கிறது ஸ்கில்ஸ் செக்ஷன். SKILLS. ஓகே. எஜுகேஷனில் நெக்ஸ்ட் வந்துட்டு அகைன் இன்னொரு செக்ஷன் டேக் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு செக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு ஓகே எஜுகேஷன்னு கொடுத்துக்கலாம். இந்த செக்ஷனுக்கு ஹோம் அபவுட் மீ ஸ்கில்ஸ். ஓகே ஓகே. இந்த எஜுகேஷன் செக்ஷனில் செக்ஷனை மட்டும் ஓப்பன் பண்ணிப்போம். செக்ஷனு இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். டேபிள்குள்ளார ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறோம். இந்த கேப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம டெக்ஸ்டைலின் சென்டர் அந்த மாதிரி கொடுக்க தேவையில்ல. வெப் ப்ரௌசர் வந்துட்டு உங்களுக்கு கேப்ஷனை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு சென்டர் பண்ணிக்கும். ஸோ நம்ம கேப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். கேப்ஷனை டேபிள் டேக்கு உள்ளார கொடுக்கணும். கேப்ஷன் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் டேபிள் டேக். ஸோ டேபிளுக்கு உள்ளார நம்ம வந்துட்டு கேப்ஷன் டேக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம போல்டு வேணா போல்டு கொடுத்துக்கலாம். போல்டு கொடுத்துக்கிட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் TRTD. TR டிஆருக்குள்ள டேபிள் ரோக்குள்ள ஒரு டிடி டேபிள் டேட்டா இல்லை செல்லு. இப்போ இந்த டேபிள் டேட்டாக்குள்ளார ஃபஸ்ட்டு இங்கே கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெட்டிங் போல்டு இதில் இருக்குது. அப்போ நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா டிடிக்கு பதிலாக நம்ம TH கொடுத்துக்கலாம். TH உங்களுக்கு டேபிள் ஹெட்டிங் TH கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்மளுக்கு கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இயர் COURSC கோர்ஸு. அடுத்து இன்னும் 2 TH ஸ்டார் 2 கோர்ஸ் இன்ஸ்டிடியூட் இயர் YEAR. ஓகே. இப்போ THல கொடுத்துக்கிட்டா நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டாக தெரியும். இப்போ நம்மளோடது போய் பார்ப்போம். ஓகே. எஜுகேஷன் டீட்டெயில்ஸு கோர்ஸு இன்ஸ்டிடியூட் இயர் இதுக்கு வந்துட்டு இப்போ பார்டர் கொடுத்துக்கலாம். டேபிள் டேபிள் பார்டர் நான் ஒரு 2 கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த டேபிள் டேட்டா செல் வந்துட்டு ஸ்பேசிங் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ஸ்பேஸ் வித்தை வந்துட்டு அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டிஆர் கொடுத்துக்கிறேன். டிஆர் இதுக்குள்ள டிடி கொடுத்துக்கிறேன். டேபிள் டேட்டா செல்லு. டேபிள் டேட்டாவில் நம்ம பேச்சுலர் டிகிரி மர்ன் ஸ்டாக். பேச்சுலர் டிகிரி
டிடி ஏபிசி காலேஜ் டிடி 2025 அப்படின்னு போட்டுக்கோம். 2025. நெக்ஸ்ட் வந்துட்டு Ctrl+C Ctrl+V. நெக்ஸ்ட் கோட்டாலன். ஓகே, நெக்ஸ்ட் கோர்ஸ் மான்ஸ்டாக் ப்ளஸ் ஏஐ இன்ஸ்டிடியூட் கோட்டாலன் 2026. ஓகே, ஓகே. இந்த செக்ஷன்ல ஜஸ்ட் H2ல நம்ம எஜுகேஷன் கொடுத்துக்கலாம். எஜுகேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று இருக்கு, ஹச்ஆர் டேக். இந்த செக்ஷனுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஹச்ஆர் டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன் ஹரிசாண்டல் லைனுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஐடி ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே மேலே போயிட்டு நேவிகேஷன் லிங்க்லேயும் நம்ம வந்துட்டு என்ன ஐடி கொடுத்தோமோ அந்த ஐடி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஸ்கில்ஸ் இருக்கா, ஸ்கில்ஸ்க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஐடி ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ SKILLS ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன ஐடி கொடுத்தோம், ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுத்தோம். இங்கே வந்துட்டு ஆஷ் கொடுத்துக்கிறோம். நம்ம ஐடி யூஸ் பண்ணால் ஆஷு, கிளாஸ் யூஸ் பண்ணால் டாட்டு. இங்கே நம்ம ஐடி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஆஷ் கொடுத்துக்கிறோம். ஆஷ் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் PROJECTS. ஓகே, இந்த செக்ஷன்ல இப்போ கிரியேட் பண்ண வரைக்கும் வந்திருக்கா. ஓகே, பட் இங்கே வந்துட்டு நம்ம மை போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு செல் பேடிங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ நம்மளும் செல் பேடிங் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் டேபிளுக்கு. நம்மளோட டேபிளில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். டேபிள் போயிட்டு ஒரு செல் பேடிங் ஈக்குவல் டு ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 10 நம்மளுக்கு வந்துட்டு அப்ளை ஆயிருக்கு. ஒரு 10 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நீட்டாக நம்ம செல் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். செல் பேடிங் வந்துட்டு டெக்ஸ்ட்டை சுற்றி உள்ள இன்னர் ஸ்பேஸ் வந்துட்டு செல் பேடிங். ஒவ்வொரு அட்ஜசன்ட் செல்லுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பேசிங் வேணும். ஸோ அதுக்கு நம்ம செல் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். செல் ஸ்பேசிங் இதுவும் வந்துட்டு ஒரு 10 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 5ஆக மாற்றிக்குவோம். செல் ஸ்பேசிங் வந்துட்டு நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகே, டன். ஓகே, நாங்கள் நம்மளோட டாக்குமெண்ட் செக்ஷனை அடுத்து வந்துட்டு ப்ராஜெக்ட் செக்ஷன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு மான்ஸ்டாக் ஆப். போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இப்போ இதில் H2ல வந்துட்டு நம்ம H2 டேக்ல ப்ராஜெக்ட்ஸ்னு கொடுத்துக்கிறோம். ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு
நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு H3ல வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு கொடுத்துக்கலாம். H3 இதில் வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று, ஒரு பேராகிராஃப் டேக்ல கிரியேட் ரெஸ்பான்சிவ் போர்ட்ஃபோலியோ using HTML. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு H3ல மான்ஸ்டாக் வெப் வெப் ஆப், வெப் அப்ளிகேஷன் வெப் ஆப். ஓகே, இதில் பேராகிராஃப் டேக் build a full stack application using Monstack. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று. ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு நம்ம செக்ஷனுக்கு ஆஃப்டர் வந்துட்டு ஒரு HR டேக் ஒன்று கொடுத்துடலாம். HR டேக் ஹரிசாண்டல் லைன் நம்ம டாக்குமெண்ட்டில் போய் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செக்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு காண்டாக்ட் மீ ஃபார்ம் ஒன்று. காண்டாக்ட் மீல நம்ம நேமு, மெயிலு, மெசேஜ், சென்ட் மெசேஜ் பட்டன் ஒன்று, அவ்வளோதான் காண்டாக்ட் மீ. இதில் நெக்ஸ்ட் இன்னொரு செக்ஷன் கொடுத்துக்கிறோம். செக்ஷன் கொடுத்துக்கிட்டு இந்த செக்ஷனுக்கு ஐடி ஒன்று கொடுத்துக்கிறோம். ஐடி கொடுத்துக்கிட்டு ஐடி வந்துட்டு நான் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கொடுத்துக்கிறேன். இந்த ஐடி கொடுத்தோன்னே இதை வந்துட்டு நம்ம nav லிங்க்ஸில் போயிட்டு கொடுக்கலாம். ஐடி கொடுத்தா ஹேஷ்டேக், ஐடி கொடுத்துக்கிட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துக்கிறோம். ஹேஷ் கொடுத்துட்டு அங்கே என்ன ஐடி நேம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஐடி நேம் வந்துட்டு நம்மளுக்கு காண்டாக்ட், CONTACT காண்டாக்ட். இந்த ஹோம் இது ஆங்கர் டேக்ல நம்ம எம்டியாக விட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அகெயின் வந்துட்டு ஒரு ஒரு ரெஃப்ரெஷ் ஒன்று ஆகி உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்துடும். ஸோ இங்கே நம்ம அகெயின் எதுவும் கொடுக்க தேவையில்ல, நம்ம ஹோம் டேக் எம்டியாகவே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அபவுட், ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, காண்டாக்ட். இப்போ இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு காண்டாக்ட் செக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காண்டாக்ட் மீல நேமு இப்போ வந்துட்டு நம்ம இங்கே இன்புட் பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஓகே ஓகே அப்போது நேமு, இமெயிலு, மெசேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் இந்த பாக்ஸை வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ்னு சொல்லுவோம். டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ். ஓகே, நேம், இமெயில், மெசேஜ். இப்போ ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு ஃபார்ம் டேக் ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் டேக் ஒன்று கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் டேக்கு உள்ளார ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன். லேபிள் ஒன்று கொடுத்துக்கிட்டு லேபிள் ஃபார் ஈக்குவல் டு ஐடி, அது ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு லேபிள் ஃபாரில் வந்துட்டு நான் நேம்னு கொடுத்துக்கிறேன். நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்புட்டு பாக்ஸ் ஒன்று. இன்புட் பாக்ஸ் நேமுக்கு டெக்ஸ்ட் டைப்பு. உள்ளார பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு பிளேஸ் ஹோல்டர். இந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸில் நம்ம பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு என்டர் யோர் நேம், என்டர் யோர் நேம் இஸ் அ பிளேஸ் ஹோல்டர், இதை கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு
இமெயில் செக்ஷன். இன்னொரு லேபிள் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். லேபிள் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இமெயில் இமெயில் கொடுத்துக்கிறோம். பிரேக் டேக்கிங் ஒன்று கொடுத்துட்டு இங்கிட்ட வந்துட்டு இமெயில் கொடுத்துக்கிறேன். இமெயில் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு இன்புட் டேக் ஒன்று. இன்புட் டேக் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. பிளேஸ் ஹோல்டரை கொடுத்துக்கிறோம். பிளேஸ் ஹோல்டரை கொடுத்துட்டு என்டர் யோர் இமெயில். என்டர் யோர் இமெயில். அகைன் ஒரு பிரேக் டேக் ஒன்று கொடுத்துக்கிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் எஃப் பேஜ் அலைன்மெண்ட்டுக்கு இப்போ டாக்குமெண்ட் போகிறோம். டாக்குமெண்ட் போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் பார்க்குறப்ப நேம் வந்திருக்கு, இமெயில் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்துட்டு நேமுக்கு கீழே இன்புட் பாக்ஸ் இருக்கு. நம்ம பிரேக் டேக் கொடுத்து கீழே கொண்டு வந்துக்கலாம். லேபிளுக்கு பிரேக் டேக் கீழே வந்துட்டு நம்மளுக்கு இன்புட் பாக்ஸ், இங்கேயும் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு இன்புட் பாக்ஸ். ஓகே, இப்போ போயிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் பார்க்குறப்போ நேமுக்கு கீழே என்டர் யுவர் நேமு, இமெயில். இப்போ இமெயிலுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். அகைன் இதுக்கும் வந்துட்டு இன்னொரு பிரேக் டேக். ஓகே, நேமு இமெயில். நேம் இமெயில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸு. நெக்ஸ்ட் அகைன் லேபிள் கொடுத்துக்கிறோம். லேபிள் கொடுத்துக்கிட்டு இந்த லேபிள்குள்ளார நம்ம மெசேஜ் கொடுத்துட்டு ஓகே, மெசேஜுக்கு கொடுத்துட்டு ஒரு பிரேக் டேக் ஒன்று. இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம இன்புட் பாக்ஸ் இன்புட் கொடுத்துட்டு இன்புட்டில் வந்துட்டு இன்புட் இது நம்ம டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கோமா? ஓகே, மெசேஜ் டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ். அப்போது டெக்ஸ்ட் ஏரியா தனி டேக் இருக்குது, அந்த டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துட்டு இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டாட் வந்துட்டு உங்களுக்கு ரைட் சைட் பாட்டம் கார்னரில் இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸுங்கிறத குறிக்கும். ஓகே, மெசேஜ் நேமு இமெயில் மெசேஜ். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்று, சென்ட் மெசேஜ் பட்டன் கொண்டு வர ஜஸ்ட் பட்டன் கொடுத்துக்கிறோம். பட்டன் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு விசிபிலிட்டி டெக்ஸ்ட் சென்ட் மெசேஜ். ஓகே, நம்மளோட டாக்குமெண்ட் போய்க்கிறோம். சென்ட் மெசேஜ் வந்துட்டு நம்ம பிரேக் டேக் கொடுத்து கீழே கொண்டு வந்துக்கலாம். பிஆர் பிஆர். ஓகே, இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டில் சென்ட் மெசேஜ் பட்டன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஹச்ஆர் லைன் ஒன்று. ஸோ இந்த செக்ஷனுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம ஹச்ஆர் டேக் கொடுத்துக்கலாம். ஹச்ஆர் டேக் கொடுத்துக்கிட்டு ஒரு லைன் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட டாக்குமெண்ட்டை ரெஃப்ரெஷ் ஒரு லைன் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு காண்டாக்ட் மீன் சொல்லிட்டு ஒரு H2 டேக்ல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் செக்ஷனில் வந்துட்டு நம்ம இந்த செக்ஷனுக்கு முன்னாடி ஒரு H2 டேக் ஒன்று கொடுத்துக்கிட்டு காண்டாக்ட் மீ. ஓகே ஓகே, டன். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காப்பிரைட் இருக்குது. இந்த காப்பிரைட் கொண்டு வர அண்டு காப்பி செமிகாலன் விச் இஸ் கால்ட் அஸ் அன் என்டிட்டி. இந்த காப்பிரைட் சிம்பிள் கொண்டு வர அப்புறம் 2026 தீக்ஷித் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபூட்டர் கொடுத்துக்கலாம். ஃபூட்டர் கொடுத்துட்டு இந்த ஃபூட்டரில் வந்துட்டு நம்ம ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிறோம். பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கிட்டு இதில் அண்டு காப்பி செமிகாலன் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்டிட்டி. ஸோ இந்த டார்க் ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே HTML டேக்ஸு, இந்த லைட் ப்ளூவில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸு, இந்த அண்டு காப்பி செமிகாலங்கிறது உங்களுக்கு என்டிட்டி which is used to bring out symbols. இதில் 2026
Leadership website portfolio. ஓகே, இப்போ ஃபூட்டர் செக்ஷன் கொடுத்துட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு சார்ட் டேக். ஓகே, இது நம்மளோட டாக்குமெண்ட்டு. ஓகே, பிரேக் டேக் தேவைப்படலாம், அப்போ பிரேக் எடுத்துடலாம். ஓகே, இது நம்மளோட டாக்குமெண்ட்டு. இது மை போர்ட்ஃபோலியோ. ஓகே, இதில் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஹோமை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு அகைன் ரெஃப்ரெஷ் ஆகி அதே இதுக்கு வரும். அபவுட் மீ கொடுக்குறப்ப எனக்கு அபவுட் மீ செக்ஷனுக்கு போயிடும். ஸ்கில்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு ஸ்கில்ஸ் செக்ஷன்ஸ்க்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ப்ராஜெக்ட் செக்ஷன்ஸ்க்கு போயிடுது. நெக்ஸ்ட்டு காண்டாக்டை நம்ம கிளிக் பண்ணுறப்போ நம்மளுக்கு காண்டாக்ட் செக்ஷனுக்கு போயிடுது. ஓகே, ஓகே, இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டிலில் வந்துட்டு இங்கே மை மை போர்ட்ஃபோலியோன்னு இருக்கு. நம்மளோடது வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஹெட் ஹெட் பாடி, இந்த ஹெட்டில் வந்துட்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு மை போர்ட்ஃபோலியோ 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துக்கிறேன், ஒரு ஐகான் ஒன்று கொடுத்து பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு லிங்க்கு ரிலேஷனில் வந்துட்டு ஐகானு, ஹச்ஆர்எஃப்ல வந்துட்டு நம்மளுக்கு பாப்பாய் டாட் பிஎன்ஜி. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாப்பாய் வந்துட்டு ஐகானாக வந்துருச்சு. மை போர்ட்ஃபோலியோ 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு டைட்டிலில் வந்துருச்சு. ஸோ ஒரு சின்ன ஐகான் கொண்டு வர லிங்க் டேக் யூஸ் பண்ணி ரிலேஷன் ஐகான் ஹச்ரஃபில் அந்த இமேஜோட ஹைப்பர் ரெஃபரன்ஸில் அந்த இமேஜோட யூஆர்எல் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மை போர்ட்ஃபோலியோ 2. ஓகே, டன் டன் டன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதோட அவுட்புட் மட்டும் நான் வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. இதை வந்துட்டு எனக்கு நீங்கள் ஒரு கோடாக பண்ணி நீங்கள் வந்துட்டு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கோட் பண்ணி நம்மளுக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இதில் எது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதா அண்ட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியுதா? எனி டவுட்ஸ் கைஸ்? ஃப்ராங்க்லின், மனோஜ், மேத்யூ, அபிநயா, சந்துரு, பூஜா, பிரியதர்ஷினி, கணபதி பிரியா, ஜெயஸ்ரீ, பிரவீன், சாஜனா, சங்கீதா, ஷண்முக பிரியா, சிந்துஜா. இஸ் இட் ஃபைன் டு எவ்ரி ஒன்? எனி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். Sir, நான் ட்ரை பண்ணிட்டு if there is any doubts, can I message you, sir? ஓகேப்பா, டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். Okay, நான் sir. உங்களுக்கு ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிடுறேன். இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் HTML வச்சு ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வெப்சைட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன். எவ்ரி ஒன் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே கேஸ், ஜஸ்ட் நம்ம என்னென்ன டேக்ஸ் இன்னைக்கு நியூ டேக்ஸ் என்ன பார்த்துருந்தோம் அண்ட் என்னென்ன நம்ம டுடே வந்து இந்த வெப்சைட்டில் போர்ட்ஃபோலியோவில் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்மரைஸ் ஒன் பண்ணுங்கள் எனி ஒன். ஓகே, பூஜா இருக்கீங்களா?
எஸ் சார். அப்படியே சம்மரைஸ் பண்ணுங்க. ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி டிட் தட் பாய்லர் பிளேட் அந்த இதை எடுத்தோம். தென் நம்ம வந்து நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணோம், சச்சஸ் லைக் ஹெட்டிங் டேக்ஸ் அந்த ஹெட்டிங்ஸ்க்குலாம். தென் நம்ம வந்து ஒரு பிக்சர் போட்டிருந்தோம், அதுக்கு நம்ம வந்து இமேஜ் டேக் யூஸ் பண்ணோம். தென் ஓகே, தென் சரி, ஓகேப்பா. டுடே வந்துட்டு நம்ம நியூவாக லிஸ்ட் டேக் பார்த்தோம், ஹச்ஆர் ஹரிசாண்டல் டேக் பார்த்தோம். தென் வந்துட்டு ஒரு சின்ன சிம்பிள் வெப்சைட் போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணோம். இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம இந்த 3-4 டேஸில் நம்ம கற்றுக்கிட்ட HTML டேக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன வெப்சைட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம். இந்த nav டேக், h1 டேக், பேராகிராஃப் டேக், செக்ஷன் டேக்கு, UL டேக், LI டேக்கு, டேபிள் டேக்கு, டேபிளில் கேப்ஷன் டேக்கு, கேப்ஷன் டேக்கில் TR டேக்கு, TD டேக்கு, TH டேக்கு, அண்டு ஃபூட்ரு டேகு. தென் வந்துட்டு லேபிள் டேகு, இன்புட் டைப்ஸு, இது எல்லாமே இன்புட் டேகு, இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். பட்டன் டேகு, ஃபார்ம் டேகு. ஸோ தீஸ் டேக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். டன். இந்த சின்ன வெப்சைட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணி எனக்கு கோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டுமாரோலேருந்து நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் CSS வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன். Bye guys, bye. Thank you.